என்ன கதை விட்டுட்டு திரியுறீங்க நாட்டுல? நாங்களாவது கல் எடுத்து அடிச்சு அந்த கன நேரத்துல கோபத்தை காட்டிட்டு போயிட்டோம். ஆனா மனசுக்குள்ள வஞ்சகத்தையும் குரூரத்தையும் அயோக்கியத்தனத்தையும் மூலதனமா வச்சுக்கிட்டு ஒரு நூற்றாண்டுகள் இந்த வன்னியர் சமுதாயத்தினுடைய உரிமையை பறித்து இந்த வன்னியர் சமுதாயத்தை சொந்த மண்ணிலேயே அகதிகளாக்குனது யாரு? இந்த காந்தராஜ், இந்த காந்தராஜுடைய அண்ணன் ராஜாராம், இந்த அதிமுக இன்னொரு மந்திரி இருந்தான் பொன்னையன், ஒரு குள்ளையன். அவன் தான் வந்து எம்ஜிஆர் செத்த உடனே எம்ஜிஆர் வந்து வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக அவர் தயார் செய்து வந்திருந்த கோப்புகளை எம்ஜிஆர் செத்த உடனே எம்ஜிஆர் அடக்கம் பண்ணாங்களோ இல்லையோ, முதல்ல அந்த கோப்பை தேடி எடுத்து எரிச்ச அயோக்கியத்தனமான பேர் வழி பொன்னையன். இவனுங்கெல்லாம் என்ன நாங்க கல் எடுத்து அடிச்சான்னு பேசிட்டு இருக்கிறீங்க? கல் எடுத்து அடிக்க கூடாது, வேற ஏதாவது எடுத்து அடிச்சிருக்கணும். சார் நம்ம அப்படி பேச தேவையில்ல. அதற்கான பலனை அவங்க எல்லாம் அனுப்பிடுறாங்க சார். அது பொன்னையன் இப்படி பண்ணாருன்னு நீங்க அதனுடைய விளைவுதான். அதுக்கப்புறம் அவரால் எம்ஜிஆர் காலத்துல இருந்த அந்த மரியாதை அதுக்கப்புறம் அவருக்கான கட்சியில எந்த பொறுப்புலையும் இல்லையே சார். எந்த ஒரு மரியாதை இல்லாம சார் காணாம போயிட்டாங்க இன்னைக்கு. சார் அவனுக்கு இருந்தா என்ன போனா என்ன சார்? அவன் ஒரே நம்பர்ல 9 பஸ் ஓட்டி கொள்ளையடிச்சான் பொன்னையன். சேலம் டு பெங்களூர் ஒரே நம்பர்ல 9 பஸ் ஓட்டினான். அதை கண்டுபிடிச்சவன் என்எஸ் பஸ் முதலாளி. அதை கண்டுபிடிச்சு எம்ஜிஆர் கம்ப்ளைண்ட் போய் அப்புறம் தான் பொன்னையனை மாத்தினாங்க. அவன் கொள்ளையடிச்சிட்டான் சார், அவன் சொத்தை சேர்த்துட்டான் சார், அவன் சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா பறிச்சவங்க இந்த இடஒதுக்கீட்டை பறிச்சிங்களே, நாங்க என்ன அனுமதிக்கிட்டு இருக்கிறோம்ல, இன்னும் ஒரு 2 தலைமுறை போராடிக்கிட்டே இருக்குல்ல. அவனுங்கெல்லாம் சொகுசா தானே வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் உல்லாச மாளிகையில் இருக்கிறாங்க. ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இந்த சமுதாயம் தானே. இன்னைக்கு இந்த சமுதாயத்தை எப்படி ஒழிக்கலாம் தான் திட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க. அப்புறம் நாங்க அப்படித்தானே பேசுவோம் சார். அடி வாங்கணும், திருப்பி அடிச்சா அடி பலமா தான் சார் இருக்கும்.